மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த ஒரு வார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். திரு அப்பா இல்ல அந்த ஒரு கேள்விக்கு போயிட்டு உடனே வரேன். அந்த ஒரு கேள்விக்கு திமுக வந்து தனித்தே ஆட்சி அமைக்கும், கூட்டணியோடு போட்டியிடுங்கிறீங்க. கடந்த முறை இதை உள்வாங்கிட்டு சொல்லுங்க. அரசு நாங்க தவறா விமர்சனம் பண்ணுதாங்க. இது என்னென்ன தவறெல்லாம் பண்ணிட்டு இருக்குங்கிறத எனக்கு பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த கேள்வி ஒரு நிமிஷம் நான் நிகழ்ச்சியுடைய நேரத்தை மூலம் முடிச்சிடறேன். 1 மணி நேரம் தான், ஒரு நாள் அல்ல. நீங்க இதை பட்டியல கொடுத்தீங்கன்னா அதற்கு மறுப்பு சொல்வதற்கு அவருக்கு நான் நேரத்தை கொடுக்கணும். அதான் தார்மீக நியாயம். அப்ப அவர் அந்த மறுப்போட வந்திருக்கிறார். அவரும் பிரிப்பரா வந்திருக்காரு. அதுக்கு ஆதாரப்பூர்வமா அவர் மறுப்பு கொடுப்பாரு. திரு வியனரசு இந்த ரெண்டிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை அவர் ஒரு பக்கம் பட்டியலிடுவார். ஆனா 1 மணி நேரம் தான் சார் நிகழ்ச்சி. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நான் என்ன கேக்குறேன்னா திமுக இல்ல அடுத்த கட்டத்துக்கு கேள்வி வைக்க இல்ல நான் இதையும் சேர்த்து தான் சொல்லியிருந்தேன். திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லின்ற பட்சத்தில் கடந்த முறை அது மைனாரிட்டி அரசு என்று செல்வி ஜெயலலிதா சொல்லின்ற பொழுது கோபம் வந்தது. அதற்கான சில கடுமையான விமர்சனங்கள்லாம் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களால் வைக்கப்பட்டது. என்னுடைய கேள்வி, அன்றைக்கு ஒரு லாஜிக் இருந்துச்சு. நீங்கள் மத்தியில் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ஒன்று, பாண்டிச்சேரியில் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க, விட்டு கொடுத்துருந்தீர்கள் காங்கிரஸுக்கு. அதனால் உங்களுடைய தயவோடு அவர்கள் பாண்டிச்சேரியை ஆண்டார்கள், அவர்களுடைய தயவோடு நீங்கள் இங்கே ஆட்சி செய்தார்கள். ஆனால் ஒரு வாதத்துக்கு வரக்கூடிய ஆட்சி காலங்களில் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் தனித்துதான் ஆட்சி அமைப்போம் என்று சொல்ல முடியுமா? உங்களோடு கூட்டணியோடு நின்று அதிமுக வீழ்த்துவதற்கு பாடுபட்டார்கள் என்று நீங்கள் நம்பக்கூடிய தலைவர்களுக்கு, அந்த கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது பிரதிநிதித்துவம் தான் எம்எல்ஏ ஆகுதாங்க, எம்பி ஆகுதாங்க. எந்த தேர்தல் நீங்க வந்து மேசையை தட்டுவீங்க, நாங்க பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருப்போம், கோரிக்கை வைப்போம், ஒண்ணும் நடக்காது. அதிகாரத்தில் இருப்பதற்கும் இதுக்கும் வித்தியாசம். பேச கூட்டாத கேள்வியை கேட்டு பதில் அவங்க. இப்ப தம்பி சிந்தனுக்கே சொல்றேன், நீங்க தான் அடுத்த முதல்வர் ஆக போறேன்னு சொல்லி நீங்க ஒரு 4 கூட்டணி நீங்க வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. மக்கள் நல கூட்டணி 4 கூட்டணி அப்படி நீங்க ஒருவர் நீங்க ஒருவர் என்னோட கூட்டணி பத்தி திரு அப்பா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவர் அணியான்னு கேக்குறேன். தம்பி கேளுங்க, இதுவரை நடந்த தேர்தலை பாருங்க. எங்க தலைமையில இருக்கும் ஒரு கூட்டணி, அதே மாதிரி ஏடிஎம்கே தலைமையில இப்ப உங்க கூட்டணியில யாரு இருக்கா? எங்க கூட்டணியில யாரெல்லாம் இப்ப இருக்காங்களோ, இது கூட இன்னும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்க. இப்ப யாரெல்லாம் வராங்களோ அவங்கள நாங்க சேர்த்துக்கிறோம். தேர்தலுக்கு டைம் இருக்கு. இல்ல இன்றைக்கு யாரெல்லாம் இருக்காங்க? இன்னைக்கு யாரெல்லாம் இருக்கா? ஏடிஎம்கே 2016 2011 தேர்தல்ல சீட்டெல்லாம் அறிவிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்துதான் தேமுதிகவும் சேர்த்தாங்க. எத்தனை கட்சி சேர்த்தாங்க? ஐயோ நான் யாருமே நான் கேக்குறது புதிய தமிழ் உங்களோட தான் இருக்குது. இல்ல புதிய தமிழ் உங்க அணியில வந்து இருக்காங்க. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உங்க அணியில வந்து இருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எங்க கூட யாரெல்லாம் இருக்கேன்னு தெரியாம ஒரு ஆள் கேட்டா நாங்க பதில் சொல்றோம். இல்ல நான் எதுக்காக கேக்குறேன், எதுக்கு நாங்க எங்களுடைய கொள்கையே என்ன அப்படின்னா இல்லங்க, நாங்க மக்கள் நல கூட்டணி அடுத்த முதல்வராக வரப்போறோம் அப்படிங்க. அவங்க என்ன சொல்றாங்க இப்ப எங்களை பார்த்து, நீங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு அமைக்க போறிய, நாங்க பக்கத்துல இருந்து கை மட்டும் தான் தட்டணுமான்னு அவரு கேட்காரு. அப்ப அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோங்கிறது. எல்லாருக்கும் இது தெரிஞ்சு போச்சு. எந்த கருத்து கணிப்பு எடுத்தாலும் தெரிஞ்சு போச்சு. என்ன கேள்விக்கு பதில் சொல்றேன். நீங்க துரைமுருகன் அவர்கள் நாங்க எங்க தலைமையில நாங்க தான் ஆட்சி அமைப்போம் கூட்டணி இல்லாம அப்படிங்கிறது, கூட்டணி மந்திரி சபை கிடையாதுங்கிறது, இது என்ன இதுவரைக்கும் நாங்க அப்படி யாருக்கும் கொடுத்திருக்கோமா? இல்ல அதுதான் இந்த முறையும் அதற்கான சொல்லிருக்காங்க. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு நீங்க வந்து நாங்க வலுவா இருக்கிறோம், வலுவா இருக்கிறனால தான் பிஜேபி நீங்க சுப்பிரமணிய சாமிக்கு பதில் சொல்லுங்க. தவறில்ல சுப்பிரமணிய சாமியும் வராங்க, எல்லா சாமிமாரும் எங்களை சுத்தி வராங்க. இந்த ஆட்சியினுடைய அவலம், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். வாரத்துக்கு 3 நிமிஷம் ஆட்சியை வீட்டுக்கு எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப நீங்க லைவ் எக்ஸாம்பிள் பாத்தீங்க. அவரு நாங்க 4 கூட்டணி இல்லைங்க, மக்கள் நல கூட்டணி சொல்ல, நீங்க 4 கூட்டணி தான் சொல்லுவாங்க. கூட்டணி இல்லாத கூட்டணியே திருமைப்படுத்துறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து யாரும் கூட இல்ல, மணியன் மூல போயிட்டாரு, வரமாட்டாங்கன்றாங்க சொல்றேன். வராதற்கான காரணம் சொல்றாரு. இல்ல இப்ப அதிமுக கூட்டணி கட்சியில மதிக்குங்கிறது அவருடைய வாதம். கடந்த முறை 234 தொகுதிகளுக்கும் அவங்க தனியாகவே வேட்பாளர்கள் அறிவித்தார்கள் இல்லையா, அந்த மாதிரி அவர்கள் மரியாதை நடத்துவார்கள். இங்க பாருங்க, முடிக்க விடுங்க. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு தலைவர்
ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு நாள்லையும் திமுக ரவுடி கட்சி, திமுக ஊழல் கட்சி, இந்த கட்சி கூட சேர்றதுன்றது பொதற்குல தலைவிடுற மாதிரி எத்தனை வார்த்தைகளை சொல்லணுமோ சொல்லியிருக்காரு. ஆனாலும் இன்னைக்கு அவருடைய அவர் கூட்டணி வரணும்ன்றதுக்காக சுயமரியாதை எல்லாத்தையும் விட்டு காலில் விழுந்து கிடக்கீங்க. ஐயா பாருங்க, சுயமரியாதைன்ற வார்த்தையும் திமுகன்றதையும் சேர்த்து வச்சு பார்க்காதீங்க இனிமேல். இந்த வாட்டி இவ்வளவு ஒருத்தர் இழிவுபடுத்தினதுக்கு அப்புறமும் அவர் வந்தாதான் வரணும், எங்க கதவு திறந்திருக்கு, யார் வேணாலும் வரலாம் தலைவர் தானே. அடுத்த நாளே குடிகாரன் சட்டமன்றத்துல ராமதாஸ் கூட கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு அடுத்த நாளே மரவண்டின் கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்துக்கிட்டு சட்டமன்றத்துல தகரம் கண்டுபிடிக்க முன்னால உண்டியல் கண்டுபிடிச்ச கட்சி நீ சொன்னீங்க. காங்கிரஸ் காரனை பார்த்து பழைய பெருங்காயம் பேசுற ஆள் வருவா. கொஞ்சம் இப்படித்தான் நம்ம பேசணும், நம்ம அப்படியே பேசிருக்கலாம். நான் அதுக்குதான் ஒரு நெறியாளரா நான் இருக்கிறேன். சொன்னது உண்மையா? குடிகாரன் சொன்னது உண்மை. நீங்க ஆசிரியர் திரு அப்பா திரு அப்பா இங்க கவனிங்க. நான் நெறியாளர் சரியா, ஒரு இடத்தை விட்டு இறங்கி வந்துட்டேன் சரியா, கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்னுடைய கேள்வியை கொஞ்சம் உள்வாங்க தயவு செய்து. 5 நிமிடத்துல அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க இவ்வளவு கடுமையான விமர்சிக்கிறீங்க, இன்னைக்கு விஜயகாந்த் இவ்வளவு விமர்சிக்கிறார், நீங்கள் அதை சுயமரியாதை இழந்து அங்க போய் நிக்கிறீங்களே. நீங்க அந்த கட்சியிலும் இருந்தவர். கடந்த தேர்தலில் அவர் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு முன்பாக எவ்வளவு கடுமையாக செல்வி ஜெயலலிதா அவர்களை விமர்சித்தார். அவர் திமுக விமர்ச அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாருங்க எந்த கூட்டணி, அதனால அவர்களால் கூட்டணி வைக்க முடியாது. தேர்தல் உடன்படிக்கையில் இந்த விமர்சனங்களை எல்லாம் கணக்கில் எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். 2G பத்தி அவர் பேசின அளவுக்கு வேற யாரும் பேசல. பாமக இல்ல ராமதாஸ் இல்ல ராமதாஸ் நான் முடிக்கிறேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. தேர்தல் உடன்படிக்கையில் தேர்தல் கூட்டணிகளில் இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வைத்த கட்சிகளோடு கூட்டணி வைப்பது என்பது வாடிக்கையான ஒன்று. அதுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா அது எல்லா கட்சிகளுக்கும் அந்த உங்களில் ஒரு பாவமும் செய்யாதவர்கள் கல்லெறிங்கள் விவிலியத்தில் சொன்ன மாதிரி அங்க கல்லெறியக்கூடிய தகுதி யாருக்குமே கிடையாது. புதிதாக தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகளுக்கு வேண்டுமானால் இருக்கும். அதனால அதுக்குள்ள போண்டா. என்னுடைய கேள்வி, மகத்தான வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறீர்கள். கூட்டணி இல்லாமல் தனித்தே சந்திக்கக்கூடிய முடிவில் அதிமுக இருக்கிறதா நிறைவாக? இல்ல, கண்டிப்பா அப்படின்னு நான் சொல்லல. ஸ்ட்ராட்டஜி, டாக்டிக்ஸ், வியூகங்கள், உத்திகள் இரண்டையும் வகுக்கும் அதிகாரத்தை பொதுச் செயலாளர் அவர்களுக்கு பொதுக்குழு கொடுத்திருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் 9 கட்சிகள் ஏற்கனவே ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியன் நேஷனல் லீக்ல இருந்து ஈவன் மற்ற கட்சிகளும் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த கட்சிகள் சிறிய கட்சிகள் என்பதற்காக அவர்களை சிறுமைப்படுத்தும் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் எத்தனை பேர் எப்படி வர போறாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் இருக்கும், ஃபீல்ட்ல ரொம்ப அழகா கேம்பெயினிங் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப மைக்ரோ கேம்பெயின், மெகா கேம்பெயின் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனால ஏதோ நாங்க அமைதியா இருக்கோம்னு கிடையாது. ஓகே ஓகே, நான் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஆனால் அதுக்கான நேரமின்மை காரணமாக நான் அந்த அளவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். நிறைவு கருத்து தெரியும். அதாவது நீங்க கேட்டீங்க அண்ணங்கிட்ட, கூட்டணி ஆட்சி தான் இப்ப துரைமுருகன் சொல்றாரு. இப்படிதான் இளங்கோ மன்னிப்பு கேட்பாரு. இருங்க என்ன பேச விடுங்க. கூட்டணி ஆட்சி இல்ல. இதே 67ல ஐயா ஆதித்தனார், மூக்கைய தேவர், காயிதே மில்லத்து, மாப்போசி, ஐயா பி ராமமூர்த்தி போன்றவர்கள்லாம் கடுமையா உழைத்து இந்த அதிகாரத்தை மட்டும் சுரண்டுகிற ஐயா கலைஞரையும் சொல்லுகிறேன். அவர் பையனுக்கு கொடுக்க மாட்டார், அது வேற விவகாரம். அது கூட்டணியில சேர்ந்து இருங்க, கூட்டணியில எல்லோரோட உழைப்பையும் இவர்கள் பெறுவார்கள், அதிகாரத்தை இவர்கள் மட்டும் சுரண்டுவார்கள். ஐயா போய் கேட்கும்போது பெரும்பான்மை அண்ணாச்சி பேச விடுங்க அண்ணாச்சி, உங்களை விட நான் அதிகமா சத்தம் போடுவேன். உங்க தம்பி நான் இருங்க பொறுங்க. இதுதான் இந்த 2 திராவிட கட்சிகளும் இந்த வேலையை தான் செய்து. அதிமுக அப்படிதான் பெரிய கட்சி, அந்த அம்மா அப்படிதான் தன்னதிகாரமா தான் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே முழுக்க தன்னதிகாரம், அதாவது சுயநலம் சார்ந்த சர்வாதிகளா இருக்கிறதுனால தான் எங்களை போன்ற பிள்ளைகள் அன்பான சர்வாதிகாரம் இந்த இவர்கள் 2 பேரும் செய்த அன்பான சர்வாதிகாரம்னா ஜனநாயகமா முடிவெடுப்போம், சர்வாதிகாரமா செயல்படுவோம். ஒரே குழப்பம்.
சாராத தெளிவாக முடிவெடுப்போம். அந்த அடிப்படையில் தான் இவங்க ரெண்டு பேரையும் அதிமுக திமுக ஒரே குட்டையில் ஒரே மட்டையில் மாற்றத்துக்கு நாம் தமிழர் கட்சி வருகிறது. மக்கள் முடிவெடுப்பாங்க, நீங்க பார்க்க போறீங்க. அதாவது இந்த மாதிரி காம்படிட்டிவ் அரசியலை பார்த்து மக்கள் சலிப்படைந்திருக்கிறார்கள். நாங்களும் கூட தொகுதி உடன்பாடுகளை செய்திருக்கிறோம், தேர்தல்களை சந்திச்சிருக்கோம். அந்த நேரத்தில் முன்னுக்கு வர பிரச்சனைகளை பேசும்போது என்ன நடந்துருதுன்னா, மக்களுடைய பிரச்சனைகளை பேசி ஆனால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துடுது. நாங்கள் காலங்காலமாக பேசுகிற கொள்கைகளை ஆட்சி கட்டிலில் ஏற்ற முடியவில்லை. இதனால தான் மக்கள் நல கூட்டணி மிக தெளிவாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வைத்து அந்த செயல் திட்டம் தான் இந்த நாட்டை ஆளும் என்று தெளிவாக அறிவித்து செயல் திட்டத்தையே பேசி அரசியல் நடத்த விரும்புகிறோம். மக்கள் முன்னால வைக்கிறோம். மக்கள் ஏற்பார்கள் என்ற நம்பிக்கை 100% இருக்கிறது. ஆனா இந்த அரசியல் இது மக்களுக்கு தேவையானது அல்ல. இது வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டிய ஒன்று. சரி, இல்ல அரசியல் சொல்ல திமுக அதிமுக சொல்ல இந்த மாதிரியான அரசியல் நடவடிக்கைகளை சொல்றாரு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய நேரம் கடந்து விடுச்சு. 10 மணி செய்திகள் பள்ளி கொடுக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அதான் ஒரே வரியில தான் சொல்லேன். தம்பி இப்போ சொல்றாங்க அவங்க கொள்கைகளை யாருமே நிறைவேற்ற ஆள் இல்லைன்னு சொல்லி. அவங்க கம்யூனிஸ்ட் கொள்கையினுடைய சித்தாந்தத்தை தான் அனைவரும் அர்ச்சகராகலாம், எல்லாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக செய்த நலத்திட்டங்கள், எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்கள், களத்துல நிக்கிறோம், அழகா பிரச்சாரம் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எங்க நன்றி வணக்கம் சொல்லி முடிச்சிருங்க. கூட்டணி வந்து ரொம்ப எங்களை கடுமையா விமர்சனங்கள்லாம் பண்றாங்க. அவங்க வந்து நல்ல கண்ணியமா இருக்காங்க, அவங்கள நான் மதிக்கிறேன். இவங்க 4 பேரும் சேர்ந்துதான் விஜயகாந்த் போய் சந்திக்கிறாங்க. 4 பேரும் சேர்ந்து தான் ஜி.கே. வாசனை போய் சந்திக்கிறாங்க. ஆனா தனியாட்டு பையி ராமானுஜத்தை சந்திச்சு வைகோ என்ன பேசினாரு? சரி, ஓகே. மலேசியாவுல போய் ஜெயலலிதா தனியாக சென்றுதான் வைகோ அவர்கள் திருமண விழாவில் திரு கருணாநிதி அவர்களையும் சந்தித்தார் அப்படிங்கிறத நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒருவேளை கருணாநிதியை சந்தித்த பிறகுதான் இது மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்கா என்ற ஐயத்தெல்லாம் கிளப்பினாங்கன்னா அதுக்கு பதில் இருக்காது. நாம் நிறைவு செய்வோம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நடைபெற்றுக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையில் மீண்டும் மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.